மனிதன் பிறக்கும்போது எதுவுமே தெரியாம தான் பிறக்குறான். அதுக்கப்புறம் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமா கத்துக்கிறான். கத்துக்கணும்னா முக்கியமா ஒரு செயல் செய்யும்போது தப்பு பண்ணிட்டா, அந்த தப்ப நம்ம திருத்திக்கணும். அப்பதான் கத்துக்கவே முடியும். ஆரம்பத்தில நடக்க கத்துக்கும்போது நம்ம கீழ விழுவோம். அப்ப இப்படி நடந்தா விழுவோன்றத கத்துக்கிட்டு, அடுத்த தடவ ஒழுங்கா நடக்க முயற்சி பண்ணுவோம். இது மாரி தப்ப திருத்திக்கும்போது தான் கத்துக்கவே முடியும். ஆனா இதே தப்பு பண்ணிட்டு, அந்த தப்ப ஏத்துக்காம இருந்தா, அதே தப்ப திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த விஷயத்தில அவனுக்கு அறிவுன்றது வளராது. மூளையோட வேலையே ஒரு மனிதன நல்லா வாழாம பார்த்துக்கிறது தான். அப்ப நல்லா வாழக்கூடாதுன்னா, வாழ்க்கைய எப்படி வாழணும் அப்படின்ற அறிவு இருக்கக்கூடாது. அந்த அறிவு எப்போ வரும்னா, வாழ்க்கையில பண்ற தப்ப, தப்புன்னு உணர்ந்து திருந்தும்போது தான், கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையோட அறிவு வளர ஆரம்பிக்கும். ஆனா வாழ்க்கையில பண்ற தப்ப ஒருத்தன் ஏத்துக்கலாட்டி, அவன் திருந்தவே மாட்டான். அவனோட வாழ்க்கைய பத்தின அறிவுன்றது வளராது. ஒருத்தன் வாழ்க்கையில தப்பு பண்ணும்போது, மூளை அவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்றத உணர விடாது. அதனால அவன் வாழ்க்கையில அதே தப்ப திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்படி பண்ண தப்பே திரும்ப திரும்ப பண்ணும்போது, அவனோட வாழ்க்கை எப்பயுமே நல்லா மாறாது. மனிதர்கள் வாழ்க்கையில தப்பு பண்ணி பிரச்சனை வந்தாலுமே, அந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணம், நம்மளுக்கு வாழ்க்கைய எப்படி வாழணுன்ற அறிவு இல்ல. அப்படின்ற உண்மைய மூளை உணர விடாது. அதுக்கு பதிலா வேற ஏதோ தான் பிரச்சனை. சூழ்நிலை சரியில்ல, அது சரியில்லன்னு வெளியில ஏதோ பிரச்சனை இருக்கு. அப்படின்ற மாரி மூளை குழப்பி விட்டுரும். அதே மாதிரி இன்னொரு ஆள்ட்ட எப்படி பழகணும்னு தெரியாம சண்டை வந்துச்சுனாலுமே, தான் மேல தான் தப்பு இருக்கு அப்படின்றத மூளை உணர விடாது. நான் சரியா தான் நடந்துக்கிட்டேன். அடுத்தவன் தான் ஒழுங்கா நடந்துக்கல. அப்படின்னு நம்ப வைக்கும். அதே மாதிரி ஒருத்தனுக்கு பிள்ளைய வளர்க்க தெரியாம இருந்துச்சுன்னா, நமக்கு எப்படி பிள்ளைய வளர்க்கணுன்ற அறிவு இல்ல. அப்படின்ற உண்மைய மூளை உணர விடாது. அதுக்கு பதிலா பையன் தான் சரியில்ல. நம்ம தான் ஒழுங்கா வளர்த்தோம். அப்படின்னு மூளை நம்ப வைக்கும். அதே மாதிரி அரசியல் அறிவு இல்லாம, தப்பான அரசியல் உருவாகும்போது, அப்பயும் நமக்கு அறிவு இருக்கு. ஆனா மக்களுக்கு தான் அரசியல் அறிவு இல்ல. அப்படின்ற மாரி மத்த ஆள் மேல பழிய போடுவாங்க. இப்படி இது மாதிரி வாழ்க்கையில தப்பு பண்ணும்போது, தனக்குள்ள தான் தப்பு இருக்கு அப்படின்றத மூளை உணர விடாது. வேற எங்கேயோ தப்பு இருக்கு அப்படின்னு குழப்பி விட்டுரும். இதனால ஒருத்தன் தான் பண்ற தப்ப உணரவே மாட்டான். உணரலைன்னா அவன் திருந்தவே மாட்டான். துன்பத்திலே இருப்பான். இப்படி மூளை ஒருத்தன திருந்த விடாம பார்த்துக்கும். ஒருத்தருக்குள்ள வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு பல நம்பிக்கைகள் இருக்கும். அந்த பல நம்பிக்கைகள்ல சரியான நம்பிக்கைகளும், தப்பான நம்பிக்கைகளும் இருக்கும். தன்ன தானே திருத்திக்கணும்னா, இந்த தப்பான நம்பிக்கைகள கொஞ்சம் கொஞ்சமா தப்புன்றத உணர்ந்து, கொஞ்சம் கொஞ்சமா அந்த தப்பான நம்பிக்கைகள சரி பண்ணும்போது, கொஞ்சம் கொஞ்சமா எல்லா நம்பிக்கைகளுமே சரியான நம்பிக்கைகளா மாற ஆரம்பிக்கும். இப்படி வாழ்க்கைய பத்தின நம்பிக்கைகள் எல்லாமே சரியா இருக்கும்போது, வாழ்க்கைய பத்தின புரிதல் ரொம்ப தெளிவா இருக்கும். வாழ்க்கையில என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எது தேவை இது எல்லாமே தெளிவா தெரியும். இப்படி அறிவு தெளிவா இருக்கும்போது, செய்ற செயல் சரியா இருக்கும். தனக்கு கிடைச்ச வாழ்க்கைய பத்தின புரிதல மத்தவங்களுக்கும் புரிய வச்சு அவங்களோட வாழ்க்கைய அழகாக்க முடியும். உண்மைய உணர்ந்தவனோட மனசுல துன்பம் தரக்கூடிய உணர்வுகள் இருக்காது. உண்மையான அன்பு தான் இருக்கும். ஆனா, தன்ன தானே திருத்திக்காம, வாழ்க்கைய பத்தின பொய்யான விஷயங்கள அப்படியே நம்பிக்கிட்டு இருக்கும்போது, வாழ்க்கைய பத்தின ரொம்ப தப்பான புரிதல் இருக்கும். இப்படி இருக்கிறதுனால வாழ்க்கையில எது தேவை அப்படின்னே தெரியாது. எது தேவை அப்படின்னே தெரியலனா, அவன சுலபமா மூளை ஏமாத்திரும். உனக்கு பணம், பதவி இது மாதிரி குப்பையான விஷயங்கள் தான்டா தேவ. அதுக்கு முன்னாடி போடா அப்படின்னு மூளை ஏமாத்திட்டு, அதுக்கு முன்னாடி ஒருத்தன போக வச்சுரும். இதனால அவன் செய்ற செயல்னால, தன்ன தானே கஷ்டப்படுத்திக்குவான். தன்னோட நேரத்தையும் வாழ்க்கையும் வீணடிப்பான். ஆனா, நம்ம செய்ற செயல் எல்லாமே சரிதான். இதெல்லாம் நம்மளோட நல்லதுக்காண்டி தான் செய்றோம் அப்படின்னு அவனாவே நெனச்சுக்குவான். அவன் தப்பு பண்றான்றது அவனுக்கே தெரியாது. அவனோட மனசுல பயம், கோவம், ஆசை இது மாதிரியான துன்பம் தரக்கூடிய உணர்ச்சிகள் தான் இருக்கும். இப்படி தன்னைத்தானே திருத்திக்கிட்டு உண்மைய உணரும்போது, அறிவு, மனசு, செயல்பாடு இது எல்லாம் சரியா இருக்கும். ஆனா, திருந்தாம இருக்கும்போது இது 3மே தப்பா இருக்கும். இப்படி ஒருத்தனுக்குள்ள பல நம்பிக்கைகள் இருக்கும். அவன்கிட்ட இருக்க ஒவ்வொரு நம்பிக்கைகளுமே, இதெல்லாம் சரியான நம்பிக்கைகள் தானா அப்படின்னு யோசிச்சு, உண்மைய புரிஞ்சுகிட்டு ஒவ்வொரு நம்பிக்கையும் சரியா மாத்திட்டானா, அவனால உண்மைய தெளிவா புரிஞ்சுக்க முடியும்.
ஆனால் மூளை ஒரு நம்பிக்கையை கூட மாற்ற விடாது, சந்தேகப்பட விடாது. தான் நம்புறது தான் சரி அப்படின்னு நம்ப வைக்கும். ஒருத்தன் ஒரு தப்பான விஷயத்த நம்பிக்கிட்டு இருக்கும்போது, அந்த தப்பான விஷயத்த இன்னொரு ஆள் தப்புன்னு சொன்னாலுமே என்ன நடக்கும்னா, இன்னொருத்தன் சொல்றது சரியா தப்பான்னு கூட மூளை யோசிக்கக்கூடாது. நம்ம நம்புறத தப்புன்னு ஒருத்தன் சொல்லிட்டானா, அவன் சொல்றது தான் தப்பு அப்படின்னு நினைக்க வச்சு, நீ நினைக்கிறது தான்டா சரி அப்படின்னு பேசி ஜெயிக்க வைக்கிறதுக்காண்டி தான் மூளை யோசிக்கவே ஆரம்பிக்கும். நம்பிக்கைக்கு எதிரா ஒரு கருத்து சொல்லும்போது, அந்த கருத்து சரியா தப்பான்னு யோசிக்க மாட்டாங்க. அந்த கருத்து தப்புன்னு முடிவெடுத்துட்டு, அதை எப்படி தப்புன்னு நிரூபிக்கிறதுன்னு தான் யோசிக்கவே செய்வாங்க. இதுதான் முதல் நிலை. அடுத்து நான் நினைக்கிறது தான் சரின்னு பேசி நிரூபிக்க முடியலன்னா, தனி மனித தாக்குதல்ல இறங்க ஆரம்பிச்சுருவாங்க. பேசுகிற டாப்பிக்கை விட்டுட்டு, உனக்கு அறிவில்ல இந்த மாதிரி அந்த கருத்தை பற்றி பேசாமல், இது மாதிரி தனி மனித தாக்குதல்ல இறங்குவாங்க. இதுதான் 2வது நிலை. அப்படியும் பேசி ஜெயிக்க முடியலன்னா, பேசுகிறத நிறுத்திட்டு கிளம்பி போக ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி கிளம்பி போகும்போது கூட, அவனுக்கு பேசி புரிய வைக்க முடியாது. அவன் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு, அடுத்தவன் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு கிளம்பி போயிடுவாங்க. இதுதான் 3வது நிலை. இந்த 3 நிலையிலையுமே மூளை தப்பான விதத்தில் தான் யோசிக்கவே செய்யும். ஏன்னா ஒரு கருத்து சொன்னால், அது உண்மையிலே சரியா தப்பான்னு 6வது அறிவை பயன்படுத்தி சிந்திக்கணும். அதுதான் சரியான சிந்தனை. ஆனால் மூளை 6வது அறிவை பயன்படுத்தவே விடாது. ஏன்னா 6வது அறிவை பயன்படுத்திட்டான்னா உண்மையை தெரிஞ்சுக்குவான். அதனால் 6வது அறிவே பயன்படுத்த மாட்டான். கடைசி வரைக்குமே உண்மையிலே எது சரியான கருத்து அப்படின்றத யோசிக்கவே மாட்டான். தேவையில்லாமல் மூளையை யூஸ் பண்ணி, தேவையில்லாமல் சண்டை போட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்படிலாம் பேசுகிறத மனிதர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஏதோ நாமளா யோசித்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களா யோசித்து பேசுகிறதே கிடையாது. அவங்க மூளை என்னெல்லாம் பண்ண சொல்லுதோ அதை அப்படியே பண்ணிடுவாங்க. இப்படி மூளை சொல்கிற மாதிரி பேசிட்டு பண்ணிவிட்டு, அதை ஏதோ அவங்களா பண்ணதான் நினச்சிக்குவாங்க. இதே விஷயத்த தான் மக்கள் திரும்ப திரும்ப பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க. குடும்பத்துக்குள்ளே 2 பேர் சண்டை போடும்போது, ஃபஸ்ட்டு எதனால பிரச்சனை வந்துச்சோ அதை பற்றி பேசுவாங்க. அது அப்படியே கொஞ்ச நேரத்தில் தனி மனித தாக்குதலாக மாறும். அடுத்து கொஞ்ச நேரத்தில் உன் மேலே தான்டா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசுறதை நிறுத்திட்டு கிளம்பிடுவாங்க. உண்மையிலேயே யார் மேலே தப்பு அப்படின்னு 6வது அறிவை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அப்படி யோசிச்சிருந்தா அந்த பிரச்சனையை அப்பயே திருத்திக்கலாம். அடுத்த தடவை குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறும். ஆனால் அப்படி யோசித்து தான் மேலே தான் தப்பு அப்படின்றத திருத்திக்காததுனால, அதே தப்பு திரும்ப திரும்ப பண்ணி அதே மாதிரி சண்டை திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும். திருந்தாமல் பண்ண தப்பே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி தான் ஒரு அரசியல்வாதியை நம்புகிறவன், பணம் மாதிரியான விஷயங்கள் வாழ்க்கையில் முக்கியம் நம்புகிற ஆட்கள், அவங்கக்கிட்ட போய் இதெல்லாம் தப்பான விஷயம் சொன்னால், அதை பற்றி பெருசாக ஒன்றும் யோசிக்கவே மாட்டாங்க. கொஞ்ச நேரம் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி கொஞ்ச நேரத்துலையும் மூளை தப்பாக குழப்பி விட்ரும். இப்படி பண்ணுறதுனால, நான் நம்புகிற அரசியல்வாதி தான் சரி, பணம் தான் முக்கியம், இது மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை நிரூபிக்கிறதுக்காண்டி பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கடுத்து தனி மனித தாக்குதல் இறங்க ஆரம்பிப்பாங்க. எவனாவது அரசியல்வாதிக்கு எதிராக கருத்து சொல்லிட்டான்னா, அவன் கருத்தில் என்ன தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. நீ அந்த இனத்தை சேர்ந்தவன், நீ காசு வாங்கிட்ட, நீ இவனுக்கு ஆதரவு அப்படின்னு இந்த மாதிரி தனி மனித தாக்குதல் இறங்க ஆரம்பிப்பாங்க. அப்படியும் முடியலைன்னா அவன் பேசுகிறதே தப்பு அப்படின்னு அதை காது கொடுத்து கேட்காம போயிடுவாங்க. ஒரு மனிதனுக்கு ஆரம்பத்தில் எந்த செயலையுமே ஒழுங்காக செய்ய தெரியாது. ஒழுங்காக நடக்க தெரியாது, ஒழுங்காக பேச தெரியாது, எதுவுமே ஒழுங்காக பண்ண தெரியாது. ஆனால் அவன் செய்கிற செயலில் இருக்க தப்புன்னு கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து திருந்தும்போது தான் அந்த செயலை சரியாகவே செய்ய ஆரம்பிப்பான். ஆனால் மனிதர்கள் வாழ்க்கையில் பண்ணுற தப்புன்னே உணர்றதே கிடையாது. ஒருத்தனுக்கு ஒழுங்காக பேச தெரிலன்னா, எனக்கு ஒழுங்காக பேச தெரில அப்படின்றத ஒத்துக்கும் போது தான் அவனால் திருந்தவே முடியும். ஆனால் நான் ஒழுங்காக தான் பேசினேன், உனக்கு தான் எதுவும் புரியலை அப்படின்றானா அவனால் திருந்த முடியாது. இப்படி ஆடத் தெரியாதவனுக்கு தெருக்கோணல் அப்படின்ற பழமொழி மாதிரி, வாழத் தெரியாத மனிதர்கள் எப்பயுமே மற்ற விஷயத்தை தான் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வாழத் தெரியல அப்படின்றத ஏற்றுக்க மாட்டாங்க. மற்ற எல்லா விஷயத்துலையும் கூட பண்ணுற தப்பை ஏற்றுக்கிட்டு திருந்துவாங்க. ஆனால் வாழ்க்கையில் மட்டும் தப்பு பண்ணுறோன்றதை ஏற்றுக்க மாட்டாங்க. மூளை திருந்த விட்டுறாது. உண்மையிலே எது சரி, நம்ம மேலே தான் தப்பு இருக்கா அப்படின்னு மூளை யோசிக்க கூடாது. இதனால் பண்ண தப்பே திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. குடும்பத்து கூட சண்டை போட்டால் கடைசி வரையும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி சண்டை போட்டு பல மணி நேரத்தை வீணடிப்பாங்க. அதனால பல துன்பங்கள் வரும்.
எப்படி சண்டை போடுறது அப்படின்னு மூளை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக உண்மையிலே யார் மேலே தப்பு இருக்குன்னு 6வது அறிவு யூஸ் பண்ணியிருந்தா திருந்திருக்கலாம், அடுத்து சண்டை போடாமல் இருந்திருக்கலாம். அதே மாதிரி தான் பணத்துக்கு பின்னாடி போவாங்க. பணத்துக்காக பல மணி நேரத்தை வாழ்க்கையில் செலவு பண்ணுவாங்க. இப்படி பணம் சம்பாதிக்கிற நேரத்தில் கொஞ்ச நேரம் உண்மையிலே வாழ்க்கைக்கு பணம் தான் முக்கியமானு யோசிச்சிருந்தா உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் உண்மையிலே எது சரின்னு யோசிக்காமல் மூளையை பணம் தான் முக்கியம், பணத்தை எப்படி அடையிறது அப்படின்றதுக்கு தான் மூளையை பயன்படுத்துவாங்க. ஒரு அரசியல்வாதி பின்னாடி போயிட்டு இவெல்லாம் உண்மையிலே சரியான அரசியல்வாதி தானா அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க. அவன் பின்னாடி போய் அவங்களும் வீணாக போவாங்க, இந்த சமூகத்தையும் அழிப்பாங்க. இப்படி மக்கள் கடைசி வரைக்கும் தான் நினைக்கிறது தான் சரின்னு வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அவன் வீணாக போனாலும் பரவாயில்ல, அவன் வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் நினைக்கிறது தான் சரி அப்படின்னு கற்பனையிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். இப்படி கடைசி வரைக்கும் ஒருத்தனை தப்பை ஏற்றுக்கிட்டு திருந்த விடாத மாதிரி மூளை நல்லா பார்த்துக்குது.